The 3 things, which mean like the 3 anchors which hold my life together இப்போ கரண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி வென் ஒரு லாஸ்ட் இயரோ இல்ல ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரை டூ மேனேஜ் எவ்ரிதிங். இருக்கிற எல்லா கருமத்தையும் வந்து நான் யோசிச்சு தலைவலியோட சுத்துறது. ஃபினான்ஸ பத்தி யோசிக்கிறது, மனிய பத்தி யோசிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி யோசிக்கிறது, கரியர பத்தி யோசிக்கிறது, ரன்னிங்க பத்தி யோசிக்கிறது, இன்னும் என்னென்னலாம் எனக்கு பிரச்சனை குடுக்குமோ எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறது. இந்த இதுக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் அந்த கருமம், இந்த கருமம் எல்லா கருமமும் ஓடிட்டுருக்கும். ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது? மேனேஜ்மென்ட் மாரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஓவர்லோட் ஆயிடுச்சு. ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்றது? தலையே வெடிக்கிற மாரி இருக்கும். நைட்டெல்லாம் தூக்கம் வராது. 12 மணி, 1 மணி வரைக்கும் போய் எங்கேயாவது டீ கடையில உட்காந்துருக்குது. அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் நான் வந்து என்ன சொல்றது? இந்த ரன்னிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ரன்னிங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங்காக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரிட்ஜ் பண்ண ஆரம்பிச்சேன். பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, லைஃப்ல மெயினா என்ன சொல்றது? ஒரு 3 திங்ஸ் வந்து இப்போதைக்கு என்னோட லைஃப் இந்த கரண்ட் ஃபேஸ்ல என்னோட லைஃப்ப வந்து ஆங்கர் பண்றது அந்த 3 திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்த். ஹெல்த் இஸ் வெரி வெரி மேண்டேட்டரி. சிக்கா இருந்தாலோ, இல்ல உடம்பு சரியில்லாம, இல்ல தலைவலியோட இருந்தாலோ, இல்ல பாடி பெயின்ல இருந்தாலோ, வாட்டெவர் இன்ஜூரி இட்ஸ் ஹேப்பன் டூ மை ஹெல்த். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதான் உண்மை. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இஸ் ஹெல்த் ஒன்லி. ஸோ அதுக்கு தான் இந்த ரன்னிங்க வந்து ரெகுலரா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே இன்ஜூரி ப்ரோனா இருக்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான், எவ்வளோ சேஃபர் சைடா பண்ண முடியுமோ, அவ்வளோ சேஃபர் சைடா பண்றது. த செகண்ட் திங் இஸ் டைம் ஸ்ட்ரக்சர். டைம் ஸ்ட்ரக்சர் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இஷ்டத்துக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறது எல்லாத்துக்கும். ரன்னிங் போனாலும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறது, வேற எதுக்குனாலும் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறது. இந்த இஷ்டத்துக்கு டைம் எடுக்கிற ரீசன்னால என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பரா எப்போ ஸ்டார்ட் பண்றோம், எப்போ ஸ்டாப் பண்றோம், எவ்வளோ நேரம் அந்த வொர்க்க பண்றோன்ற விஷயம் நடக்கல. அதனால இந்த டைம் ஸ்ட்ரக்சர நான் மாத்த ஆரம்பிச்சேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெட்டர் வேல்யூஸ் தருது. தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கரண்ட் ஸ்டேஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு என் சைட்லயும் நெறைய திங்ஸ் தர வேண்டியது இருக்குன்றதுனால, ஃபினான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அத எந்த அளவுக்கு மணிய வந்து யூட்டிலைஸ் பண்றேன், எந்த அளவுக்கு வந்து எனக்கு இன் வருது, எந்த அளவுக்கு அது அவுட் போகுது அப்படின்ற விஷயத்த வந்து இன்னும் ப்ராப்பரா நோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 திங்ஸ் தான் இப்போ கரண்ட் லைஃப்ல என்ன வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆங்கர் என்ன என்ன ரீசனுக்காக இந்த ஆங்கர் விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் இதுல சொன்ன மாரி அந்த ஸ்ட்ரக்சர்ட் அந்த வீக்லி பிளான் இதெல்லாம் வந்து மெயினா போடுறதுக்கு இந்த 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 ஆங்கர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா, இந்த ஆங்கர்ஸ வச்சு தான் உங்களோட லைஃப் இப்போ ஹோல்டு லைக் அ ஒண்ணா ஒட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ தட்ஸ் இட். நீங்க நீங்களும் இந்த ஆங்கர்ஸ் உங்க லைஃப்ல என்னென்ன ஆங்கர்ஸ்லாம் இருக்கு, என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தட்ஸ் இட். பி ஹேப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.